நாங்கள் சங்கர் நினைச்சது ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு ஒரு நிறைய சந்தேகங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கலாம். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு முக்கியமான நோக்கம். நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வந்துருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 மணி போல நீங்கள் எல்லாரும் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்காக சொல்றேன்னா 2 விஷயம். ஒன்று, இங்கே சுயம்பர பாதுகை ஹோமம் ஒன்று நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. எல்லாரும் இருந்து ஆக மாட்டேங்க. நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக வரதுனால உங்களுக்கான வரன் வந்து 1 மணிக்கும் வரலாம், 2 மணிக்கும் வரலாம். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் இருந்து அட்டன் பண்ணிட்டு போங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. சரி, இப்போ ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இப்போ எல்லாருக்கும் 3 சந்தேகங்கள் முக்கியமாக இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண போக அந்த 3 சந்தேகத்தை மட்டும் இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன். என் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ எந்த நட்சத்திரம் பொருந்தும்னு நிறைய கேள்விகளோட நீங்கள் பக்கத்தில் இருக்க அஸ்ட்ராலஜர் போய் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த நட்சத்திரம்லாம் பொருந்தும், இதில் மட்டும் வரன் பாருங்க அப்படின்ட்டு. அடுத்த 2வது சந்தேகம், என் பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, அதே மாதிரி செவ்வாய் தோஷம் மாப்பிளையே பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். 3வது வந்து என் பொண்ணுக்கு 4 வருஷம், பையனுக்கு 4 வருஷம் லக்னத்திலேயோ 2 ராகு கேள்வி இருக்கு, அப்போ அதே மாதிரி வரன் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. அப்போ அதற்கான பதில்கள் பிளஸ் கல்யாணம் சீக்கிரமா நடக்கிறதுக்கு, சீக்கிரம்னு சொல்ல முடியாது, அந்த நேரம் வந்தால் தான் நடக்கும், அது எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஈஸியான வழிகள் என்னென்ன முயற்சிகள் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நிதானமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள் ஜாதக படியும் இருக்கலாம், பொதுவான கேள்வியாகவும் இருக்கலாம், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஜென்ரலான கேள்வியாக இருக்கலாம், அது உங்களுடைய ஒரு கேள்வியானது மற்ற எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கேள்வியாக ரெடி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமான பதில்களை நடுவில் எனக்கு டைம் கிடைக்கும்போது வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தது, இன்னைக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த ஜாதக பொருத்தமானது இருக்குது. நீங்க எல்லாரும் நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வரது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் கொண்டு போய் ஜாதகத்தை பார்க்க ஜாதகம் பொருத்தலைங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இல்லை, பொருந்தாத ஜாதகத்தை தலையில கட்டிட்டு லைஃப்லாம் கஷ்டப்படுற மாதிரியும் மாறிடும். அப்போ இந்த 2மே நடக்காமல் இருக்கணும்னா நம்ம தெளிவான ஒரு முறையில் ஜாதகம் பார்க்கணும். உண்மையே இந்த ஜோதிடமானது பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கே தெரியும், ராமாயணத்தில் ஜோதிடம் இருக்கு, மகாபாரதத்தில் இருக்கு. அப்போ லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடியே ஜோதிடம் இருந்துகிட்டே வருது. ஆனால் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்து முனிவர்கள் ஜாதகம் பார்த்துட்டு அந்த காலகட்டத்துக்கு வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் பார்த்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ராமருக்கு பார்க்குற முறையில கிருஷ்ணருக்கு பார்க்கல. ஆனால் நம்ம இன்னைக்கு 2024 என்ன பண்றோம்னா, ராமாயணத்திலையும் மகாபாரதத்தில் எழுதப்பட்ட அதே லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஜாதகம் பார்க்கறோம். நம்ம இன்னும் அதை அப்டேட் பண்ணவே இல்லை. அப்போ இந்த காலகட்ட வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறவங்ககிட்ட போய் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமும் வராது, டென்ஷனும் வராது, பயமும் வராது. இன்னைக்கு பல பேர் பயம்தான் வருது. இன்னைக்கு கோவில்களில், குறிப்பாக காலஹஸ்தி மாதிரியான கோவில்களை கூட்டம் நிரம்பி வழிதான் அது முக்கியமான காரணம். ஜோதிடர்கள் தான் முதல்ல இந்த பயத்தை விட்டுருங்க. ஜோதிடம் என்பது வாழ்க்கையை எளிமைப்படுத்தக்கூடிய, லைஃப்பை ஈஸியாக மாற்ற ஒரு அருமையான கலை. நான் ஐடி துறையில் கிட்டத்தட்ட 15 வருஷம் வேலை பார்த்துட்டு யூஎஸ்ல, யூகேல, பிரான்ஸ் இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இந்த துறை மேலே இருக்கிற ஆர்வத்தினால இந்த ஃபீல்டு வந்துருக்கேன். இந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதை விட அருமையான ஒரு துறையை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ இந்த துறையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு லாஜிக் ரொம்ப முக்கியம். சும்மா பரிகாரம் பண்ணுங்க சரியாக போயிடும், சும்மா கோயிலுக்கு போங்க சரியாக போயிடுங்கிறதெல்லாம் நம்பாது. லைஃப்பை அந்த லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் பண்ண தெரியும். அந்த கனெக்ட் பண்ண தெரிஞ்சவங்க இப்போ லேட்டாக கல்யாணம் ஆகணும் ஒரு ஜாதகத்தில் விதி இருக்குன்னா அதை வெளிப்படையாக சொல்லணும். நீங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் உங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவாங்க, 3 மாதம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், 4 மாதம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்னு சொல்றதெல்லாம் நம்பாது. உண்மையிலேயே ஒரு நல்ல ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நிம்மதி, பண செலவும் இல்லை, ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த விவாக சங்க குழுவோட இணைந்து இனிமேல் டிராவல் பண்ண போகிறேன். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சார் உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த நாளில் நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், பொருத்தமும் பார்த்துக்கலாம். இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து சார்கிட்ட சொல்லிட்டு, சார் நீங்கள் வரதுக்கு டைம் இல்லை, நீங்கள் செக் பண்ணி நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அவங்களுக்கு அனுப்பிச்சுவாரு, நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா விதமான சர்வீசஸையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக 1 by 1 நம்ம இனிமேல் பார்ப்போம். நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சார் வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜோதிட ரீதியாக சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதுங்க. ரொம்ப நன்றி. ஸோ நல்ல ஒரு கைதல் கொடுங்க சார்.